கார பிரியர்களுக்காக மிளகாய் பூண்டு சட்னி பண்ண போகிறோம். மிளகாய் பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடானதுமே வரமிளகாய் ஒரு 10 சேர்த்துக்கிறேன் முழுசாகவே. அப்புறம் ஒரு 3 கட்டி பூண்டு பாதி உரிச்சும் உரிக்காமலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தோலோடவே இருக்கட்டும். கொஞ்சம் மணம் வர வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும். கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும். வதக்கினதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு செட்டும் இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த செட்டில் நான் மிளகாயை பிச்சு போட்டிருக்கேன், 10 வரமிளகாயை. அப்போது எல்லா இடமும் ஒரே மாதிரி சூடாயிரும். 3 கட்டி பூண்டையும் சேர்த்துக்கிறேன், கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி இதையும் முதல்ல வறுத்தது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2 செட்டு தனித்தனியாக வதக்கணுன்றதெல்லாம் இல்லை, ஒன்றாவே போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணினதை மிக்ஸி ஜாரில் இப்படியே அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நடுவில் சின்ன குழி பண்ணி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு கம கமன்னு காரசாரமான மிளகாய் சட்னி ரெடி.